இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா PHP இருக்கக்கூடிய டேட்டா டைப்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். டேட்டா டைப்புங்கிறது ஒவ்வொரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லேயும் ரொம்ப முக்கியமான பார்ட். இந்த டேட்டா டைப்ஸ் வந்து PHPயில் என்னென்ன இருக்குது அப்படின்னா ஸ்ட்ரிங், இன்டீஜர், ஃப்ளோட், பூலியன், அரே, ஆப்ஜெக்ட், நல், ரிசோர்ஸ். நம்ம இப்போ என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்ட்ரிங், இன்டீஜர், ஃப்ளோட், பூலியன், அரே இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஆப்ஜெக்ட், நல், ரிசோர்ஸ் இந்த அப்கமிங் செஷனில் நம்ம இதை பார்க்கலாம். சரிங்களா? இப்போது இதெல்லாம் ரிமூவ் பண்ணலாம் ஃபஸ்ட்டு. ஓகே, இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரிங் டேட்டா டைப் வந்து பார்க்க போகிறோம். ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பை பார்க்குறதுக்கு ஒரு வேரியபிள் ஒன்று டிக்ளேர் பண்ணிருக்கேன். இதில் ஒரு நேம் கொடுத்துக்கிறேன், ஐஃபோன். ஓகேங்களா? ஒரு ஃபோன் நேம் வந்து கொடுத்துருக்கேன். இங்கே வேரியபிள் நேமையும் மாற்றிக்கலாம். ஃபோன் நேம்னு சொல்லிட்டு இங்கே வச்சுருக்கேன். இந்த ஃபோன் நேம் வந்து என்ன விதமான டேட்டா டைப்பில் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வேர் அண்டர்ஸ்கோர் டம்ப் ஃபோன். ஓகே, இந்த ஒரு ஃபங்க்ஷன் மூலமாக நம்ம இது என்ன டைப் ஆஃப் டேட்டா டைப்புன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இப்போது இதே கோட் நம்ம வந்து ரன் பண்ணுறோம். இந்த டேட்டா டைப்ஸை பார்த்திங்கன்னா தெரியும். ஸ்ட்ரிங் இது எத்தனை டிஜிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு இங்கே கால்குலேட் பண்ணி வந்திருக்குது. 2, 4, 6 மொத்தம் 6 டிஜிட். ஓகேங்களா? இப்படி தான் வந்து ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பை டிக்ளேர் பண்ணணும். இதிலே வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டேட்டா டைப்ஸ் இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா? இதில் நம்ம வந்துட்டு இன்டீஜர் நெக்ஸ்ட் பார்க்கலாம். $age சாரி, நம்ம ஃபோன் டிக்ளேர் பண்ணதுனால ஃபோன் வெரைட்டிலே நம்ம இதை எடுத்துக்கிட்டு போகலாம். ஓகே, ப்ரைஸ் ஒரு 10,000 வச்சுக்கலாம். ஐஃபோன் இந்த ரேட்டு கிடைக்காது சொல்கிறேன். இது நம்ம வந்து டிக்ளேர் பண்ணிக்கலாம். வேர் டம் ப்ரைஸ் அப்படின்னு டிக்ளேர் பண்ணியிருக்கேன். தென் ஃப்ளோட்டுங்கிற டேட்டா டைப் பார்க்கலாம். இது வெயிட் 150.24 கிராம் அப்படி சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இந்த வெயிட்டு என்ன டேட்டா டைப்புன்னு பார்க்கறதுக்கு வேர் டம்ப் ஆஃப் $weight. ஓகே, இதில் பூலியன் நெக்ஸ்ட்டு பார்க்குறது பூலியன் டேட்டா டைப்புங்கிறது வந்து 2 வேரியபிள் தான், ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இது 2 மட்டும்தான். சரிங்களா? இப்போது பூலியன் டேட்டா டைப்பை டிக்ளேர் பண்ணுறதுக்கு நான் இஸ் ஸ்டாக் அவைலபிள் அப்படி சொல்லிட்டு போடுறேன். இதில் ட்ரூ அப்படின்னு போடுறேன். இஸ் அலௌடு இன் இந்தியா போட்டிருக்கேன், ஃபால்ஸ். ஓகேவா? இதில் வேர் டம்பில் இஸ் ஸ்டாக் அவைலபிள், இதே இஸ் அலௌட் இன் இந்தியா. ஓகே, 2 டேட்டா டைப்பை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்குறோம். இதில் வந்துட்டு என்ன வருது நம்ம செக் பண்ணிடலாமா? ஓகே, இந்த இடத்துல ஸ்ட்ரிங் 5 டிஜிட். ஓகே, இது ஏன் அப்படி ஸ்ட்ரிங்காக வந்திருக்கு அப்படின்னா நம்ம டபுள் கோர்ஸுக்குள்ளே டிக்ளேர் பண்ணிக்கணும்னா ஸ்ட்ரிங்காக கன்சிடர் பண்ணியிருக்குது. இதுவும் டபுள் டிக்ளேர் பண்ணிக்கிறதுனால ஸ்ட்ரிங்காக கன்சிடர் பண்ணிக்குது. அப்போது நம்பரையும் ஃப்ளோட்டையும் டிக்ளேர் பண்ணும்போது டபுள் கோர்ஸ்லேருந்து வெளியில் எடுத்து பிரிண்ட் பண்ணணும். ஓகேவா? இப்போது நான் ப்ரைஸுக்கு மாற்றிருக்கேன், தென் வெயிட்டுக்கு மாற்றிருக்கேன். ஓகே, இதை பார்த்தா தெரியும் உங்களுக்கு. உங்களோட விசிபிலிட்டி பர்பஸ்க்காக நான் எக்ஸ்ட்ரா ஒரு கீவேர்டு ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். எக்கோவில் பிஆர், HTML தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். பிஆர்னா பிரேக் டேக். ஓகேவா? இது ஒவ்வொரு வேர் டம்ப் கேட்டையிலையும் நான் ப்ளேஸ் பண்ணுறேன். ப்ளேஸ் பண்ணும்போது இதோட வியூ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உங்களுக்கு கிளியராக இருக்கும் இதில் பார்க்கும்போது. ஸ்ட்ரிங் ஐஃபோனு, நம்ம அதுக்கு கொடுத்த ப்ரைஸு இன்டீஜர், அதோட வெயிட்டு ஃப்ளோட்டு,
நம்ம அது கீழே டிக்ளேர் பண்ணிக்கக்கூடிய ஸ்டாக் அவைலபிள் ஆர் நாட்டுன்னு பார்க்குறது வந்துட்டு பூலியன். தென் இஸ் அலவுட் இன் இந்தியா ஃபால்ஸ். ஓகேவா? இது ரெண்டும் பூலியன் டேட்டா டைப். இப்படி தான் வந்து ஒரு பர்டிகுலர் வேரியபிளோட டேட்டா டைப்பை நம்ம கண்டுபிடிக்கணும்.